ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைப்பயணத்தில் இடம்பெற்ற அற்புதமான படம் அன்பு. 1953ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இந்த படம் தெலுங்கு மொழியில அபேக்ஷா அப்படின்ற பெயர்ல டப் செய்யப்பட்டும் வெளிவந்துச்சு. நடேசன் எழுதிய கதைக்கு விந்தன் உரையாடல் எழுதி நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்தினரால் தயாரித்து வெளியிடப்பட்டுச்சு. நடேசன் ஒரு பிரபலமான ஆடை தயாரிப்பாளராக இருந்தாரு. அவர் அந்த நாட்கள்ல திரைப்பட தயாரிப்பில் இருந்த நியூடோன் ஸ்டுடியோவின் ஆடை வடிவமைப்பாளராக ஆனாரு. நீண்ட காலத்திற்கு முன்பே அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸை தொடங்கினார். மேலும் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த என் கடமை திரைப்படம் உட்பட சில திரைப்படங்களை தயாரித்தார். இந்த அன்பு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினி, டி.ஆர். ராஜகுமாரி, டி.எஸ். பாலையா, லலிதா, கே.ஏ. தங்கவேலு, எம். ருஷேந்திரமணி, டி.எஸ். ஜெயா, ஃப்ரெண்ட் ராமசாமி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இசை டி.ஆர். பாப்பா, பாடல் காமு ஷரீஃப், விந்தன், பாபநாசம் சிவன், சுரதா, கம்பதாசன், டி.என். ராஜப்பா, தண்டாயுதபாணி ஆகியோர். ஒளிப்பதிவு ஜி. விட்டல் ராவ், எடிட்டிங் எஸ்.ஏ. முருகேசன், நடனம் பி.எஸ். கோபாலகிருஷ்ணன், தண்டாயுதபாணி பிள்ளை, ஹீராலால் ஆகியோர். அன்பு படத்துடைய படப்பிடிப்புகள் எல்லாம் நியூட்டன் ஸ்டுடியோ மற்றும் சிட்டாடல் ஸ்டுடியோவில் நடந்துச்சு. இந்த திரைப்படம் வெளியான போது தயாரிப்பாளருக்கும் பிரபல வார இதழான குமுதம் இதழுக்கும் இடையே சட்டப்பூர்வ சர்ச்சைக்கு வழிவகுத்தது. அன்பு படம் பற்றிய தவறான விமர்சனத்தை வெளியிட்டதால அந்த வார இதழ் மீது வழக்கு தொடர்ந்தாரு தயாரிப்பாளர் நடேசன் அவர்கள். அதுக்கப்புறம் இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொள்ள அந்த வழக்கு முடிவுக்கும் வந்துச்சு. அன்பு திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜமாணிக்கம் அப்படின்னு ஒரு முதியவர் கதாபாத்திரம். அவரு ஒரு ஆஃபீஸில் பணிபுரிகிறார். அந்த கேரக்டரில் நடிகர் துரைசாமி நடிச்சிருப்பாரு. அவருடைய முதல் தாரத்து பிள்ளைகள் செல்வமும், அதாவது நடிகர் திலகம், லக்ஷ்மியும். இதில் செல்வமாக சிவாஜி கணேசனும், லக்ஷ்மியாக எஸ். பத்மாவும் நடிச்சிருப்பாங்க. மனைவியை இழந்த ராஜமாணிக்கம் இரண்டாம் தாரமாக டி.ஆர். ராஜகுமாரியை மணந்து கொள்கிறாரு. மற்ற சித்திகள் மாதிரி இல்லாம செல்வத்தையும் அவனுடைய அக்கா லக்ஷ்மியையும் அன்புடன் வளர்க்கிறாங்க தங்கம். மாற்றாந்தா என்ற மனப்பான்மை சிறிதும் இன்றி செல்வத்தையும் லக்ஷ்மியையும் பராமரிக்கிறாங்க அந்த சித்தி. செல்வமும் தன் சொந்த தாயாகவே அவங்களை எண்ணி அவங்க கிட்ட அன்பும் செலுத்துறாரு. ஆனா லக்ஷ்மியோ தன்னை சேர்ந்தவர்கள் போடும் தூபத்தின் காரணமாக தங்கத்தை வெறுக்கிறா. ஆனாலும் தங்கம் லக்ஷ்மி மேல உயிரையே வச்சிருக்காங்க. செல்வம் கல்லூரியில படிக்கிறாரு. அதே ஊர்ல வசிக்கும் விஜயாவாக எம். ருஷேந்திரமணி பணக்கார பெண்மணி வடத்தில் வருவாரு. அவளுடைய பெண் மாலதி, அதாவது நடிகை பத்மினி அவர்கள். அவளும் செல்வம் படிக்கும் கல்லூரியிலேயே படிக்கிறாங்க. செல்வமும் மாலதியும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்புறாங்க. மாலதியுடைய அம்மா விஜயா கணவனை இழந்தவள், விதவை. ஆனா வயதானாலும் நாகரீக மோகம் கொண்டவள். விஜயா தன் அண்ணன் பர்மாவில் தன் மனைவியுடன் குடியிருந்த போது போரின் காரணமாக ஜப்பான்காரர்களின் குண்டு வீச்சினால் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் இறக்க நேரிட்டதாக திருமலையிடம் கூறி கண்ணீர் வடிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்ததாகவும் அவன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இறந்து போன விஜயாவுடைய அண்ணன் மகன் நான் தான் அப்படின்னு விஜயாவை நம்ப வச்சு ஏமாற்றாரு திருமலை. ஏமாளி விஜயாவும் தன் அண்ணன் மகன் தான் திருமலை அப்படின்னு நம்புறாங்க. திருமலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டின் நிர்வாகத்துல தலையிட ஆரம்பிக்கிறாரு. தன்னை நேசித்த கலாவையும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறாரு. அது மட்டுமல்ல, அத்தை பையன் அப்படின்ற போர்வையில மாலதியை திருமணம் செய்து கொள்ளவும் திட்டம் போடுறாரு. விஜயாவும் அவர் பேச்சுப்படியே நடக்கிறாங்க. ராஜமாணிக்கமும் தங்கமும் லக்ஷ்மிக்கு நல்லா செலவு பண்ணி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. லக்ஷ்மியுடைய மாமியார் ஒரு பேராசை பிடித்தவள். தன்னிடம் இருக்கிற நகைகளை கூட கழற்றி லக்ஷ்மியின் வரதட்சணைக்காக கொடுத்து விடுகிறாள் சித்தி தங்கம். அப்போது கூட தன்னுடைய சித்தி மேல லக்ஷ்மிக்கு பாசமே வரல. குடும்பம் ஏழ்மை நிலையை அடைந்து விடுகிறது. திடீரென்று ராஜமாணிக்கம் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையான நிலைமைக்கு ஆளாகிறாரு.
தங்கமும் லக்ஷ்மியும் அவர் கூட இருந்து அவர் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் லக்ஷ்மி இன்னும் தங்கத்துடன் ஒட்டாமலே இருக்கிறாங்க. இன்னொரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் அந்த நேரத்தில் கர்ப்பமாகறாங்க. படுத்த படுக்கையில் இருக்கும் ராஜமாணிக்கம் தங்கத்துடைய தூய்மையான அன்பை கண்டு நெகிழ்ந்து போய், உன்னால மட்டும் எப்படி எல்லோர்கிட்டையும் அன்பா இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தங்கம், சிறு வயதில் நான் தாயை இழந்து விட்டதால தன்னுடைய அப்பா வேற ஒரு பெண்ணை மணந்து கொள்ள அந்த மாற்றாந்தாய் சித்தி தன்னை அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்தியதாக கணவனிடம் சொல்றாங்க. மேலும் தங்கம் அதற்கு அந்த சித்தி மேல் தவறில்லை என்றும், முதுமை கொண்ட ஆண்கள் இளம் மங்கையரை இரண்டாம் தாரமாக ஆக்கி அவங்களுடைய இளமையையும் வாழ்வையும் நாசம் செய்கிறாங்க அப்படின்றதால அந்த பெண்கள் யாரிடமும் அன்பு செலுத்த முடியாமல் கொடுமைக்காரர்களாகி விடுகிறார்கள் என்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தங்கம் சொல்றாங்க. இது ராஜமாணிக்கத்திற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறது. நானும் முதியவன் தானே, தாரத்தை இழந்தவுடன் இளம் மங்கையான தங்கத்தை மணந்து அவளுடைய இளமை வாழ்வை கெடுத்து விட்டேனே, அதைத்தான் தங்கம் இவ்வளவு நாள் மனசுல பூட்டி வச்சிருந்து இன்னைக்கு கொட்டிட்டாலே அப்படின்ற குற்ற உணர்ச்சி மிகுதியாகி உடல்நிலை மிகவும் மோசமடைந்து உயிரை விடுகிறார் ராஜமாணிக்கம். அவள் தன்னால கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள் அப்படின்றது கூட தெரியாம அந்த நிலையில உயிரை விட்டுட்டு இருக்காரு. தான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சொன்னதை தன் கணவர் தன்னை கற்பனை செய்து பார்த்து இப்படி திடுமென உயிரை விட்டுட்டாரே அப்படின்றது சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று. கணவனை இழந்து தங்கமும் தந்தையை இழந்து செல்வமும் பரிதவிக்கின்றனர். ஏழ்மை நிலைமையில தன் சித்தி நிலைமையையும் எண்ணி பார்க்கும் செல்வம் அவருடைய காதலை துறக்க முடிவு பண்றாரு. மாலதியை அடிக்கடி சந்திக்கிறத தவிர்க்கிறாரு. மாலதி அவர் ஏன் என்ன சந்திக்கிறத தவிர்க்கிறாரு அப்படின்னு நினைச்சு குழம்பி போறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைக்கு வந்துவிட்ட செல்வம் கல்லூரி படிப்பை நிறுத்திட்டு வேலை தேடி அலையிறாரு. அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்படியே ஒரு இடத்துல வேலை கிடைத்தும் அவருக்கும் அவன் சித்திக்கும் தொடர்பு இருப்பதாக கருதி அந்த வேலையையும் அவனுக்கு கிடைக்காமல் போகுது. இதற்கிடையில சித்தி தங்கம் ஒரு பெண் குழந்தைய ஈன்றெடுக்கிறாங்க. தனக்கு தங்கை பிறந்ததை எண்ணி பெரும் மகிழ்வு கொள்றாரு செல்வம் அவர்கள். ஆனாலும் ஊர்ல இருக்கிறவங்க தங்கத்தையும் செல்வத்தையும் இணைத்து தாறுமாறாக பேசுறாங்க. இளம் வயது செல்வத்தை சித்தி தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு வாய் கூசாம பேசுறாங்க. கணவன் இறந்த பிறகு குழந்தை பெற்றெடுத்த தங்கத்தின் குழந்தைக்கு தகப்பன் செல்வம் என்றும் நாக்கில் நரம்பில்லாமல் குற்றம் சுமத்துறாங்க. குடும்பம் மிகவும் வறுமையில வாடுறது. இந்த அன்பு திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு அழகான பாடல் இசை பாடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எம்எல் வசந்தகுமாரி இசை குயிலின் குரல்ல ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. டிஆர் பாப்பாவின் மறக்க முடியாத இசையமைப்பு அருமையான தோடி ராக பாடலை அருமையாக பாடியிருக்கிறாங்க எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.